வணக்க மக்களை, TRI அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல எவ்வகை வாக்கியம். ஒரு வாக்கியம் கொடுத்துருவாங்க, அது என்ன வகை வாக்கியம் என்பதை கண்டுபிடிக்கணும். அது என்னென்ன வகை அப்படின்னா, பேச்சு வாக்கியமா, எழுத்து கட்டளை வாக்கியமா, வினா வாக்கியமா, செய்தி வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா, தனி வாக்கியமா, தொடர் வாக்கியமா, இல்ல பிறமொழி தொடரா, தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செய்யப்பாட்டு வினையா. ஒரு வினை கொடுத்துட்டு அது என்ன வினை, அது என்ன வாக்கியம் கேட்கலாம். இன்னைக்கு நம்ம ரெண்டுமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாக்கியம், எவ்வகை வாக்கியம் என்பதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வினைகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனிங்க, ரொம்ப எளிமையாக புரியும். செய்தி வாக்கியம் அப்படின்னா அதுல இருக்கு ஆன்சர். செய்தியை குறிக்கும் ஒரு வாக்கியம். வாக்கியம்னா பல சொற்கள் தொகுப்பாக அமைந்த ஒன்னதான் வாக்கியம் அப்படிங்குவாங்க. அந்த வாக்கியம் செய்தியை குறித்தால் அது செய்தி வாக்கியம். இங்க பாருங்க, ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி வாக்கியம் எனப்படும். எடுத்துக்காட்டு, திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். அப்ப இது ஒரு செய்தி. திருவள்ளுவர்ப்பா திருக்குறளை ஏற்றிருக்காருப்பா. அப்ப இது என்ன, ஒரு ஆள்கிட்ட சொல்றோம் அப்படின்னா இது செய்தியை குறிக்கும். அடுத்து, நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அப்ப செய்தினா ஒருத்தர் ஒருவரை கூறுதல். அடுத்து, பாரதியாரை அனைவரும் அறிவர். இது ஒரு செய்தி. செய்தி. அப்ப ஒரு வாக்கியம் செய்தியை குறிப்பதாக இருந்தால், தெரிவிப்பதாக இருந்தால் அது செய்தி வாக்கியம். ஓகேவா? அடுத்து, வினா வாக்கியம்னா என்ன? வினா பொருளை தரும் வாக்கியம் வினா வாக்கியம். வினா பொருளை வரும். ஏன், எங்கே, எப்படி, இந்த மாதிரியான வினாக்களை எழுப்புகின்ற வகையில அந்த வாக்கியம் இருக்கு. திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? அப்ப இங்க பாருங்க, எத்தனை, இந்த அம்புக்குறி வந்துட்டாலே அது வினா வாக்கியம். நீங்க கண்ணை மூடிட்டு அடிச்சிடணும். அப்ப எத்தனை கேள்வியை குறிக்குது. அடுத்து பாருங்க, முயன்றால் முடியாதது உண்டோ? அப்ப இங்கேயும் ஒரு கேள்வி வருது. முதற் சங்கம் எங்கு இருந்தது? முதற் சங்கம் எங்கு இருந்ததுன்னு கேள்வி கேட்கிறாங்க. அடுத்து, தேர்விற்கு பாடங்களை படித்து விட்டாயா? தேர்விற்கு பாடங்களை படித்து விட்டாயான்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப வினா வாக்கியம் அப்படின்னா, வினாவானது அந்த வாக்கியத்தின் இறுதியில் இடம்பெற்றிருப்பது வினா வாக்கியம். செய்தி வாக்கியம் அப்படின்னா ஒரு செய்தியை கூறுவது போல அல்லது படிப்பது போல சொல்வது போல இருப்பது செய்தி வாக்கியம். அடுத்து, கட்டளை வாக்கியம்னா என்ன அப்படின்னா, ஒரு கட்டளை இடுறது. இதை நீ கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறது, ஆர்டர் போடுறது. ஒரு செயல் அல்லது சில செயலை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவதுதான் கட்டளை. இப்ப பாருங்க, பார்த்து போ அப்படிங்கிறது என்ன, ஒரு கட்டளை. கவனமா போ அப்படிங்கிறது ஒரு கட்டளை தான். கவனமாக படி, அதிகாலை எழு, காலையில வெள்ளன எந்திரிக்கணும் அப்படிங்கிறது கட்டளை தான். சான்றோர் சொல் கேள், சான்றோருடைய சொற்களை கேள் என்பது என்ன, கட்டளை தான். அப்ப ஒரு கட்டளை, ஒரு ஆர்டரை வாக்கியமாக கொண்டு அந்த பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு வாக்கியம் வந்தால் அது கட்டளை வாக்கியம். ஓகேவா? அடுத்து, உணர்ச்சி வாக்கியம்னா என்ன? உணர்ச்சினா என்னென்ன வரும்? நம்மளுடைய மனித உடம்புகள்ல உணர்ச்சி அப்படின்னா என்ன? மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம். இதெல்லாம் என்ன, ஒரு உணர்ச்சியை குறிக்கும். அப்ப இந்த உணர்ச்சிகளை குறித்து வந்தால், இதுல ஏதேனும் ஒன்றை குறித்து வந்தால் அது உணர்ச்சி வாக்கியம். இப்ப எடுத்துக்காட்டு, குரலின் இனிமை. குரலின் இனிமை. அப்ப இனிமை என்பது என்ன, ஒரு உணர்ச்சியை குறிப்பது. இந்த வியப்பு குறி இதெல்லாம் இடம்பெற்றால் அது உணர்ச்சி வாக்கியம் தான். அடுத்து பாருங்க, அதோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டது. ஐயோ, அந்த நாய் வண்டியில் அடிபட்டுருச்சுப்பா அப்படின்னோம்ல. அப்ப அது என்ன, துன்பத்தை குறிக்கிறது. அப்ப இது ஒரு உணர்ச்சி. ஐயோ, முள் குத்தி விட்டது. ஐயோ. அப்ப ஐயோ, இந்த கேள்வி, இந்த குறி, வினா, ஐயக்குறி, இதெல்லாம் வந்தால் அது உணர்ச்சி குறி. ஐயோ, முள் குத்தி விட்டது, இது துன்பத்தை குறிக்கிறது. அருவியின் அழகுதான் என்ன? அருவியோட அழகு. அப்ப இது உணர்ச்சி, பார்ப்பதை குறிக்கிறது, உவகையை குறிக்கிறது. அப்ப இந்த மாதிரி மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் முதலிய உணர்ச்சிகளை வெளிப்பட்டு வருவது அது உணர்ச்சி வாக்கியம். ஓகேவா? அடுத்து, தனி வாக்கியம்னா என்ன? இது ரொம்ப முக்கியம். தனி வாக்கியம் அப்படின்னா, ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியும். என்ன சார் எழுவாய்னா என்ன? அதாவது ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய். எழுவாய்னா யாரு, ஒரு பெயரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அழகன், கண்ணன், முருகன். இதெல்லாம் ஒரு எழுவாய். அந்த வாக்கியம் ஸ்டார்ட் ஆகிறதற்கு காரணமாக இருப்பதுதான் எழுவாய். அது ஒன்னோ அல்லது அதற்கு மேற்பட்ட எழுவாய்கள் அமைந்து ஒரே ஒரு பயனிலை. பயனிலை அப்படின்னா, கண்ணன் படித்தான், இதுல படித்தான் என்பது பயனிலை. கண்ணன் நடந்தான், இதுல நடந்தான் என்பது பயனிலை. முருகன் சாப்பிட்டான், இதுல சாப்பிட்டான் என்பது பயனிலையை குறிக்கும். அப்ப ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனி வாக்கியம். இங்க பாருங்க, எக்ஸாம்பிளோட, அழகன் பாடம் எழுதினார். இதுல அழகன் என்பது யாரு?
எழுவாய். பாடம் என்பது எது? இது ஒரு எழுவாய் தான், ஒரு பெயர் சொல்லாக அமையும். அப்ப 2 எழுவாய்கள் அமைந்து ஒரே ஒரு பயனிலை தான் வருது, எழுதுகிறார். அடுத்து பாருங்க, மா பலா வாழை ஆகிய முக்கணிகள். இங்க மா பலா வாழை இது மூன்றும் ஒரு கனி பெயர். அப்ப இது எழுவாய். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் வந்து ஒரே ஒரு பயனிலை. முக்கணிகள் என்பது பயனிலையை குறிக்கிறது. சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டனர். அப்ப இதுல சேர சோழ பாண்டியர்கள் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள், 3 எழுவாய்கள் வந்து ஒரே ஒரு பயனிலை, ஆண்டனர் என்பது பயனிலையை குறிக்கிறது. சோ அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் வந்து ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிவது தனி வாக்கியம். இதுல தொடர் வாக்கியம் அப்படின்னா ஒரே ஒரு எழுவாயாக வந்து பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர் வாக்கியம். இப்ப கண்ணன் சாப்பிட்டான், நடந்தான், ஓடினான். அப்ப இதுல கண்ணன் என்பது எழுவாய், நடந்தான், சாப்பிட்டான், ஓடினான், படுத்தான், இதெல்லாம் என்ன? பயனிலைகள். அப்ப ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகள் வந்தால் அது தொடர் வாக்கியம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். இதுல இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த தொடர் வாக்கியத்தை ஆகையால், ஏனெனில், முதலிய போன்ற இந்த இணைப்பு சொற்கள் எல்லாம் இடம்பெறும். இங்க பாருங்க, கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். அப்ப இதுல கார்மேகம் என்பது ஒரே ஒரு பயனிலை, அதாவது எழுவாய் மட்டும்தான் இருக்கு, ஒரு பெயர் மட்டும்தான் குறிக்குது. அப்போ ஒரு எழுவாய். கடுமையாக உழைத்தாராம், அப்ப உழைத்தார் என்பது ஒரு பயனிலை, அதனால் வாழ்வில் உயர்ந்தால் இன்னொரு பயனிலை வந்துருச்சு. அப்ப ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகள் வந்தால் அது தொடர் வாக்கியம். இங்க பாருங்க, நேற்று மழை பெய்ந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அப்ப நேற்று என்பது இங்க எழுவாயை குறிக்கும், மழை பெஞ்சுச்சான். அப்ப மழை பெய்ந்தது என்பது ஒரு பயனிலை, அதனால இணைப்பு சொல் போட்டாங்க. அடுத்து ஏரி குளங்கள் நிரம்பின, அப்ப ஏரி குளம்புகள் நிரம்புச்சான். அப்ப தொடர் வாக்கியம் அப்படின்னா ஆகையால், ஏனெனில், முதலிய, அல்லது, மட்டும், அதனால், இதை போன்றான இணைப்பு சொற்கள் இடையில இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு எழுவாய் இருந்து பல பயனிலையை கொண்டு முடிவது தொடர் வாக்கியம். இங்க பாருங்க, கண்ணன் பாடம் படித்தான், கண்ணன் பாடம் படித்தான். கண்ணன் என்பது ஒரே ஒரு எழுவாய், படித்தான் என்பது ஒரு பயனிலை. அடுத்து, அதனால் தேர்வில் வெற்றி பெற்றான், இது அதுக்கடுத்து வரக்கூடிய பயனிலை. தமிழன்னை போற்றுங்கள், வணங்குங்கள், வாழ்த்துங்கள். அப்ப தமிழன்னை என்பது எழுவாய், போற்றுங்கள், வணங்குகள், வாழ்த்துங்கள் என்பது பயனிலை. சோ அப்ப தனி வாக்கியம் அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்து ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் அது தனி வாக்கியம். எடுத்துக்காட்டு என்ன? அழகன் பாடம் எழுதினான், அல்லது மா பலா வாழை ஆகிய முக்கணிகள், இது தனி வாக்கியத்திற்கு. இதுவே தொடர் வாக்கியம் அப்படின்னா ஒரே ஒரு எழுவாய் மட்டும் வந்து பல பயனிகளை கொண்டு முடியும் போது இடையில இணைப்பு சொற்களான அதனால், ஆகையால், ஏனெனில், முதலிய, இந்த மாதிரியான இணைப்பு சொற்கள் இடம்பெற்றிருந்தால் அது தொடர் வாக்கியம். ஓகேவா? ஓகே. அடுத்து கலவை வாக்கியம்னா என்ன அப்படின்னா, ஒரு தனி சொற்றொடருக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களும் கலந்து வருவது கலவை வாக்கியம். சிம்பிள். ஒரு தனி சொற்றொடருக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்கள், ஒன்னே ஒண்ணுதான் மெயினா இருக்கும், அதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்கள் கலந்து வருவது கலவை வாக்கியம். இங்க பாருங்க, நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அப்ப நேற்று புயல் வீசியது என்பது முதன்மை வாக்கியம், அதுல ஒரு துணை வாக்கியத்தை சேர்க்கிறாங்க, பள்ளிக்கு விடுமுறை. அடுத்து பாருங்க, முருகன் இரவும் பகலும் அயராது படித்தாள். அப்ப முருகன் வந்து இரவும் பகலும் அயராம படிச்சாப்லையா, அதனால கூடுதல் மதிப்பெண் பெற்றான். அப்ப ஒரு முதல் வினை இருந்து அதற்கு 2 துணை வினைகள், ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட துணை வினைகள் வந்தால் அது வந்து கலவை வாக்கியம். அடுத்து, காலமேக புலவர் விரைந்து கவி பாடியதால் ஆசு கவி என்று அழைக்கப்பட்டார். அப்ப புரியுதா? இப்ப கலவை வாக்கியம்னா ஒரு தனி சொற்றொடர் வந்து அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை தொடர்கள் கலந்து வந்தால் அது கலவை. அடுத்து செய்வினை வாக்கியம் ரொம்ப முக்கியம். செய்வினைனா என்ன அப்படின்னா, ஒரு எழுவாய் செய்வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை வாக்கியம். அதாவது ஒரு எழுவாய் செய்வினை கொண்டு முடியும் வாக்கியம் செய்வினை வாக்கியம். இதுல செய்யப்பாட்டு பொருள் 2ஆம் வேற்றுமை உறுப்பு, அதாவது ஐ வெளிப்பட்டு வரும். சிம்பிள். பாருங்க, கண்ணகி மதுரையை எரித்தாள். இதுல கண்ணகி என்பது யாரு? ஒரு எழுவாய். ஓகே. எரித்தாள் என்பது என்ன? வினையை கொண்டு முடியுது, எரித்தாள். அப்ப வினையை கொண்டு முடியுதா? ஓகே, 2 ஓகே. இப்ப நடுவுத பார்க்கணும். செய்யப்பாட்டு பொருள் எது? செய்யப்பாட்டு பொருள் என்பதனா ஒரு பொருளை செய்யறது, ஒரு பொருளை செய்யறதா செய்யப்பாட்டு பொருள். அப்ப இங்க மதுரையை, அப்ப மதுரையில ஐ அப்படிங்கிறது வெளிப்பட்டு வருது, அப்ப இது 2ஆம் வேற்றுமை வெளிப்பட்டு வருது. அப்ப சிம்பிள். ஒரு எழுவாய் இருக்கணும், கடைசி சொற்றொடர் வந்து ஒரு வினையை கொண்டு முடியணும், இடையில இருப்பது 2ஆம் வேற்றுமை வெளிப்பட்டு வந்தால் அது செய்வினை வாக்கியம். ஓகேவா? இங்க பாருங்க, சேக்கிலார் போரை தடுத்தார். அப்ப சேக்கிலார் கோவூர் கிளார் போரை தடுத்தார். அப்ப கோவூர் கிளார் என்பது
என்ன? ஒரு எழுவாய். தடுத்தார் அப்படிங்கிறது ஒரு வினையத்தான குறிக்குது. போரை, எதை? செய்யப்பாட்டு வினை. ஓகே, அதுல போரை ரை வந்துருச்சு, அப்ப ஐயை வெளிப்பட்டு வந்துருச்சு, அப்ப இது செய்வினை வாக்கியம். ஓகேவா? அடுத்து மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். அதே மாதிரி செய்வினை வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வரிசையில தான் இருக்கும். ஒரு எழுவாய் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செய்யப்பாட்டு பொருள் இருக்கும், அடுத்து ஒரு வினை இருக்கும். ஸோ இந்த 3 வரிசையில தான் இருக்கும் எல்லாமே செய்வினையை பொறுத்த வரைக்கும். மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். கொடியை ஏற்றினார். கொடியே இல்ல, கொடியை, இங்க தப்பா கொடுத்தோம். கொடியை ஏற்றினார். மறைந்தும் வரும், சில தொடர்கள்ல மறைந்தும் வரும். யாரே செய்வினை வாக்கியம். அப்ப கொடி கரெக்ட் தான். மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். அப்ப மாவட்ட ஆட்சியர் என்பது எழுவாய், ஏற்றினார் என்பது கடைசியாக வினையை கொண்டு முடியுது. இடையில கொடியை அப்படிங்கிறது செய்யப்பாட்டு பொருள். இதுல ஐ வெளிப்பட்டு வரல, மறைந்து வந்திருக்கு. அப்ப கரெக்ட் தான். ஸோ ஐ ஆனது இரண்டாவது உறுப்பானது, இரண்டாம் வேற்றுமை உறுப்பான ஐ மறைந்தோ அல்லது வெளிப்பட்டோ வந்தால் அது செய்வினை வாக்கியம். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதுல கரிகாலன் என்பது எழுவாய், கட்டினான் என்பது வினை, நடுவுல வரக்கூடிய கல்லணை என்பது செய்யப்பாட்டு பொருள். இதுல இரண்டாம் வேற்றுமை கல்லணையை ஐ வெளிப்பட்டு வந்துருச்சு, அப்ப இது செய்வினை வாக்கியம். ஓகேவா? புரிஞ்சா? அடுத்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். செய்யப்பாட்டு வாக்கியம் அப்படின்னா செய்யப்பாட்டு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது செய்யப்பாட்டு வாக்கியம். அதாவது செய்யப்பாட்டு பொருள் இருக்குல்ல, அது வினை சொல்லை கொண்டு முடியும். தொடரில் சொற்கள் செய்யப்பாட்டு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் இருக்கும். அங்க என்ன பார்த்திருப்போம்? ஒரு எழுவாய், செய்யப்பாட்டு பொருள், அதுக்கப்புறம் பயனிலை இருக்கும். இங்க செய்யப்பாட்டு முறை முதல்ல வந்துடும். எதை செஞ்சாரோ அது முதல்ல வந்துடும், அதுக்கப்புறம் எழுவாய் வரும், அதுக்கப்புறம் பயனிலை வரும். இந்த ஆர்டர் தான் நீங்க நாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ அப்ப தனிவினை, செய்வினை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுவாய், அதுக்கப்புறம் செய்யப்பாட்டு பொருள், பயனிலை. இதுவே செய்யப்பாட்டு வாக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்யப்பாட்டு பொருள் வந்துடும், அதுக்கப்புறம் எழுவாய், அதுக்கப்புறம் பயனிலை என்ற வரிசையில் அமையும். இதுல அந்த எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் சேர்ந்து வரும். அங்க ரெண்டாவது வேற்றுமை, இங்க மூன்றாவது வேற்றுமை. இங்க மூன்றாவது வேற்றுமை வரும். இங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, மதுரை கண்ணகியால் எரிக்கப்பட்டுச்சு. மதுரை கண்ணகியால் எதிர்க்கப்பட்டுச்சு. அப்ப இதுல மதுரை என்பது என்ன? செய்யப்பாட்டு பொருள். கண்ணகியை பாருங்களேன், ரெண்டாவது வருது. அப்ப கண்ணகி என்ன? எழுவாய். எழுவாயோட அந்த வேற்றுமை உறுப்பு மறைந்தோ அல்லது வெளிப்பட்டு வரும். எதுல? மூன்றாவது வேற்றுமை உறுப்பு ஆள். கண்ணகி, மதுரை கண்ணகியால் எரிக்கப்பட்டது. அப்ப இங்க செய்யப்பாட்டு பொருள் முதல் வந்துருச்சு. கண்ணகி என்பது எழுவாய், அதோடைய மூன்றாவது வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வருது. எரிக்கப்பட்டது என்பது ஒரு பயனிலை. போர் சேக்கிராரால் தடுக்கப்பட்டது. போர் கோவிற்கிழாரால் தடுக்கப்பட்டது. கொடி மாவட்ட ஆட்சியரால் ஏற்றப்பட்டது. அப்ப கொடி என்பது செய்யப்பாட்டு பொருள், மாவட்ட ஆட்சியர் என்பது எழுவாய், அதனுடைய மூன்றாம் வேற்றுமை உறுப்பான ஆள் வெளிப்பட்டு வருது. ஏற்பட்டது என்பது பயனிலை. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. கல்லணை என்பது செய்யப்பாட்டு பொருள், கரிகாலன் என்பது எழுவாய், அதனுடைய மூன்றாவது வேற்றுமை உறுப்பு ஆள் வெளிப்பட்டு வருது. கட்டப்பட்டது என்பது பயனிலை. அப்ப சிம்பிள். நீங்க ரொம்பலாம் குழப்பானாங்க. செய்வினையை பொறுத்த வரைக்கும் எழுவாய் இருக்கும், அதுக்கப்புறம் செய்யப்பாட்டு பொருள் இருக்கும், அதுக்கப்புறம் பயனிலை வரும். இதுவே அதுல செய்வினையை பொறுத்தவரை இரண்டாம் வேற்றுமை உறுப்பான ஐ வெளிப்பட்டோ அல்லது மறைந்தோ வரும். இதுவே செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்யப்பாட்டு பொருள், அதுக்கப்புறம் எழுவாய், அதுக்கப்புறம் பயனிலை. இதுல மூன்றாம் வேற்றுமை உறுப்பான ஆள் வெளிப்பட்டு வரும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. அடுத்து தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன? தன்வினை அப்படின்னா எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது தன்வினை. அதாவது எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சால் அது தன்வினை. எழுவாய்னா யாரு? இப்ப கண்ணன் படித்தான் என்பது தன்வினை. கதிர் திருக்குறள் கற்றான். அப்ப கதிர் என்பது எழுவாய், அவனே தான் கற்றுக்கிறான். இங்கு எழுவாய் ஒரு செயலை தானே செய்ததால் இது தன்வினை தொடர். கயல்விழி பாடம் படித்தாள். அப்ப இதுல கயல்விழி பாடம் படித்தாள் என்பது தானே படிக்கிறாள். கயல்விழி என்பது ஒரு எழுவாய். அடுத்து ராமன் வேலை செய்தான். இதுல ராமன் என்பது எழுவாய், அவனே அவனுடைய வேலை செஞ்சதால் தன்வினை. பிறவினை அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது. அப்ப தன்வினை என்பது ஒருவர் தானே தன்னுடைய வேலையை செய்வது. பிறவினை என்பது எழுவாய் தன்னுடைய வேலையை பிறரை கொண்டு செய்வது. இங்க பாருங்க, கதிர் திருக்குறள் கற்பித்தான். கற்பித்தான், அப்ப யாருக்கோ சொல்லி கொடுக்குறான். கயல்விழி பாடம் படிப்பித்தாள். கயல்விழி பாடத்தை படிப்பித்தாளா. ராமன் வேலையை செய்வித்தான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தன்வினைக்கும் பிறவினைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பி வி ஆகிய இந்த ரெண்டு சொற்கள் வினை சொற்கள்ல வந்தால் அது பிறவினை. அதுவே அப்படி வராம படித்தால், செய்தான், இப்படி வந்துச்சு அப்படின்னா அது தன்வினை. இங்க பாருங்க, இங்க பி வருதா, அதே மாதிரி இங்க படிப்பித்தான், இங்க செய்வித்தான், கட்டுவித்தான்ல வி வருது. அப்ப பி வி ஆகிய சொற்கள் வந்தாலே நீங்க கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம், அது பிறவினை வாக்கியம். அடுத்து நேர்கூற்று அயர்கூற்று. அது என்ன சார் நேர்கூற்று அயர்கூற்று அப்படின்னா,
இந்த தன்வினை வாக்கியத்திற்கு பிறவினை வாக்கியத்தில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கபிலன் படம் வரைந்தான். இது என்பது தன்வினை. கபிலன் தானே ஒரு எழுவாய் தானே வேலையை செய்யறான். இதை நம்ம பிறவினையா மாற்றும் போது கபிலன் பாடம் வரைவித்தான். அப்ப இங்க வி போட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. அடுத்து தாய் உணவு உண்டாள். அப்ப இங்க பி போட்டுறணும். தாய் உணவு உண்பித்தாள். அப்ப புரியுதா? அப்ப தன்வினைய பிறவினையா மாத்தணும் அப்படின்னா பி வி சேர்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. பாரதியார் கவிதையை ஏற்றினார். பாரதியார் கவிதையை ஏற்றுவித்தார். வி போட்டோம். சிம்பிள்ங்க. இது தெரிஞ்சா போதும். தன்வினை பிறவினை புரிஞ்சா அடுத்து பார்க்கலாம். நேர்கூற்று வாக்கியம்னா என்ன, அயர்கூற்று வாக்கியம்னா என்ன? ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடி கூற்றுவது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம இதுல படிச்சிருக்கோம். இதுல ஆங்கிலத்துல அதேதான். நேர்கூற்று வாக்கியம்னா ஒருவர் சொன்னதை அப்படியே சொல்வது நேர்கூற்று வாக்கியம். இதுல கமா, அப்பாஸ்டபி, மேற்கோள்கள் இதெல்லாம் இடம் பெறும். இங்கு, அங்கு, அப்போது, காலத்தை குறிக்கக்கூடிய இடங்கள்லாம் வரும். இதுதான் நேர்கூற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி. இவங்க அப்பாஸ்டபி வருது, கமா வருது, நேற்று, இன்று, நாளை இந்த மாதிரியான காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் வரும். அப்ப மாணவர்களே நாளை திருக்குறள் படித்து வாருங்கள். இது நேரா ஆசிரியர் மாணவர்களிடம் சொல்றாரு. மாணவர்களை நாளைக்கு வரும்போது திருக்குறள் படிச்சுட்டு வாங்கன்னா ஆசிரியர் மாணவர்களிடம் சொல்றாரு. இது நேர்கூற்று. இது அயர்கூற்று அப்படின்னா ஒருவர் அல்லது பலரின் உரையாடுகளை அயலார் கூறுவது போல. இப்ப மாணவர் ஆசிரியரிடம் நேரடியாக சொல்லிட்டார் நாளைக்கு திருக்குறள் படிச்சுட்டு வாங்கன்னு. இதுவே அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவன் போய் வேறொரு கிளாஸ்ல எப்பா நேற்று நாளைக்கு ஆசிரியர் திருக்குறளை படிச்சுட்டு வர சொல்லியிருக்கான்னு சொல்வது அயர்கூற்று. புரியுதா? இங்க பாருங்க, இதுல மேற்கோள்கள் வராது, காலத்தை குறிக்காது. இந்த மாதிரியான மறுநாள் என்று சொற்கள்லாம் இடம்பெறும். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். சோ அதுல அன்று, இன்று, நாளைன்னு வரும். இதுல மறுநாள், முன்னாள், அந்நாள் என்று மாறும். சோ அவ்வளவுதான். சோ அதுல மேற்கோள்கள் இடம்பெறும். இதுல நேர்கூற்றுல காலங்களை காட்டும். நாளை, இன்று, நேற்றுன்னு வரும். இதுல அயர்கூற்றை பொறுத்த வரைக்கும் காலங்களை காட்டாது, மேற்கோள்கள் வராது. அந்நாள், மறுநாள், என்று வரும். ஓகேவா? அடுத்து உடன்பாட்டு வாக்கியம்னா என்ன அப்படின்னா செயல் அல்லது தொழில் நிகழ்வை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு வாக்கியம். அப்படின்னா பாசிட்டிவாக உணர்த்துவது உடன்பாட்டு வாக்கியம். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். எழுதிட்டான். போட்டித் தேர்வில் கலந்து கொண்டாள். நேர்மறையாக, அதாவது பாசிட்டிவாக. அடுத்து பாருங்க, எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா அந்த செயல் செய்யாமல் நெகட்டிவாக பேசுவது. யாழினி போட்டித் தேர்வில் கலந்திலாள். வயலில் ஆடுகள் மேய்ந்திலாள். அப்ப மேய்ந்ததுன்னு போட்டுட்டா அது உடன்பாட்டு வாக்கியம். அது கலந்துக்கவில்லை, உடன்படவில்லை அப்படின்னா இது எதிர்மறை வாக்கியம். இது பெருசா ஒண்ணும் இல்லை. அடுத்து பாருங்க, பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக மாற்ற வேண்டுமானால் அதை 2 எதிர்மறை கொண்டு வாக்கியமாக மாற்றுதல் வேண்டும். அதாவது பொருளும் மாறக்கூடாது, அதே டயத்துல இது எதிர்மறை வாக்கியமாக இருக்கணும். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். கலைச்செல்வி கட்டுரை எழுதிருவா, அதே டயத்தில் எழுதாமல் இருப்பாளா அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களையும் ஒரேன்றாக வருவதனால இது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்து பாருங்க, வயலில் ஆடுகள் மேய்திலால் இரா. புரிஞ்சா? ஓகே. செய்வினைனா என்ன, செய்யப்பாட்டு வினைனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நான் பாடம் படித்தேன். இதுல நான் என்பது எழுவாய், பாடம் என்பது செய்யப்பாட்டு பொருள், படித்தேன் என்பது செய்வினை பயனிலை. அப்ப வரிசையாக இருக்கு. நான் பாடத்தை, அப்ப ஐங்க வெளிப்பட்டு மறைந்து வருது. ஓகே. இதுவே நான் செய்யப்பாட்டு வினையா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்யப்பாட்டு பொருள் வரணும், அதுக்கப்புறம் எழுவாய் இருக்கணும். அந்த எழுவாயில 3வது வேற்றுமை உறுப்பு ஆள் வெளிப்பட்டு வரணும், அதுக்கப்புறம் பயனிலை வரணும். என்னால் பாடம் படிக்கப்பட்டது. சோ என்னால் ஆள் வெளிப்பட்டு வந்துருச்சு, பாடம் படிக்கப்பட்டது. புரிஞ்சா? இதெல்லாம் நீங்க அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை நீங்க எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, டெஸ்ட் போட்டுடலாம். கூடி பேசினார் என்பது டேஷ். கூடி பேசினார் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா கூடி பேசினார். கூடி என்பது ஒரு வினை. வினை எச்சத்துல இருக்கு. பேசினார் என்ற வினை முற்றை கூர்ந்து முடிந்தனால இது வினை முற்றுத்தொடர். அடுத்து வாக்கியம் அமைப்பினை கண்டறிக. குலத்துகன் வீரத்துடன் போர் செய்தான், அதனால் வெற்றி பெற்றான். வீரத்தோட போர் செய்தானா, அதனால வெற்றி பெற்றானா. அப்ப இது என்ன? கலவை வாக்கியம். அடுத்து பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பிறவினை வாக்கியம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். தொகுத்தார், இது வராது. தொகுப்பித்தார், இங்க பி வந்துருச்சு பாருங்க. அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? அப்ப இதுதான் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிங்க. ஆசிரியர் கற்பிக்காமல் இருந்திலார். ஆசிரியர் கற்பிக்காமல் இருந்துருவாரா அப்படிங்கிறது 2ஐயும் குறிக்குது. அப்ப பொருள் மாறா எதிர்மறை தொடர்.
வாக்கிய வகையை கண்டறிக. என்ன வகையம்னு கண்டுபிடிக்க போறோம். செய்யப்பாட்டு வினை எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? செய்யப்பாட்டு வினையில ஃபர்ஸ்ட் செய்யப்பாட்டு வரணும். தோட்டத்தில் பூச்செடி என்னால் வளர்க்கப்பட்டது. ஸோ அப்ப தோட்டத்தில் பூச்செடி என்னால் ஆள் மூன்றாவது வேற்றுமை உறுப்பு வருது, வளர்க்கப்பட்டது. ஸோ அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து சேர சோழ பாண்டியர்கள் தமிழரை வளர்த்தனர் என தனிவினை வாக்கியம் ஆகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரே பயனிலையை கொண்டு முடிகிறது. ஆமா, சேர சோழ பாண்டியர்கள் என்பது இப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே பயனிலையை கொண்டு முடிந்தால் அது தனிவினை. இங்கே மூன்று எழுவாய்கள் வந்து ஒரே ஒரு பயனிலையை குறிக்கிறது. அப்ப ரெண்டும் சரிதான். அடுத்து நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் வந்தது. விடாமுயற்சியுடன் உழைப்பவர்களை வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஆற்றில் வெள்ளம் வந்தது. கலவை வாக்கியம் எதுன்னு கேட்கிறாங்க. நேற்று இரவு நல்ல மழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் வந்தது. விடாமுயற்சியுடன் உழைப்பவர்களை வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். நேற்று இரவு மழை பெய்ததால் அதனால் ஆற்றில் வெள்ளம் வந்தது. இது கரெக்ட். 1 மற்றும் 3 1 மற்றும் 3 மட்டும்தான் சரி. அதனால் இந்த மாதிரியான சொற்கள்லாம் இடம்பெறணும். அப்போ 3 மட்டும்தான் சரி. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கண்ணகி மதுரையை எரித்தால். மதுரையை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. கண்ணகி எழுவாய் செய்யப்பாட்டு பொருள் இது. அப்ப இது என்ன? செய்வினை. பிறவினை வாக்கியத்தை கண்டறி. பிறவினை வாக்கியம்னா பி வி வரணும். இதுல எங்க வருது? உருட்டிப்பட்டது, உருட்டு வித்தான். அந்த வி வந்துருச்சு. அப்ப இதுதான் சிம்பிள். புரிஞ்சா? இன்னைக்கான வகுப்புல வாக்கியங்கள் என்னென்ன வாக்கியங்கள் இருக்குது A to Z புடிச்சிட்டோம். இந்த வீடியோ ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க, ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். நான் காமிக்கிற இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சாலும் சரி, நம்மளுடைய பேட்ச்ல இந்த வள்ளுவன் பேட்ச்ல சேர்ந்த மாணவர்களுக்கு இதுக்கான PDF எல்லாம் குரூப்ல சென்ட் பண்ணிடும். அதை எப்படி ஜாயின் பண்ணணும் என்பதற்கான தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சு விரைவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. A to Z தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கு ஏற்ற போல எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுத்துருவோம் தமிழுக்கு. இது எல்லாம் சேர்த்து 150 rupees. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க 8925192589 இந்த நெட் ஸ்கிரீன்ஷாட் செஞ்சு விட்டு பேமெண்ட் செஞ்சு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 hours உங்களுக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிற கீழே மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் மக்களே.